எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஒரு ஜாதகம்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் லக்ன புள்ளி சந்திரன் உங்கள் நட்சத்திரம் இதை பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதகத்துலேயும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி மாதிரி மாந்தி மட்டும்தான். மாந்தி அவ்வளோ ஸ்ட்ரகிளான ஒரு விஷயமானா ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். ஒரு நல்ல முகமே இல்லாதது பார்த்திங்கன்னா மாந்திமா. அப்போ மாந்தி எங்கே இருக்கோ அந்த இடத்துல அந்த கட்டத்தையும் அந்த உறவுகாரத்தையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4ல் மாந்தின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக தாயை கெடுக்கும். நிறைய கர்மாக்கள் பண்ணதுனால தான் மனித பிறவியே. நீங்கள் கர்மா பண்ண சுத்த ஜாதகம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஒரு முகூர்த்த நாள் சுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு முகூர்த்த நாள்னு தேவர்களுக்கே கிடையாது. எல்லா நாள்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நீங்கள் ப்ராப்ளம் தப்பு பண்ணவே தான், கர்மா பண்ணவே தான் மனித பிறவியை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வியாதிபாதம், கண்டம், அதிகண்டம், விஷ்கம்பம் இந்த 4 நாமயோகங்களில் பிறந்தவங்க ஐசியூவில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர். அஸ்வினி 1ஆம் பாதத்தில் உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்குதுன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் மோசமான கர்மா இந்த அஸ்வினி 1. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஜோதிடம் ரீதியாகவும் ஆன்மீகம் ரீதியாகவும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மகா பிரித்திங்கரா தேவி உபாசகர் ஜே.எம். மைத்திலிமாய் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. கோவையில இருந்து நிறைய விஷயங்களை இன்னைக்கும் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. வணக்கம் மேம். நமஸ்காரம்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பர், ஆல்வேஸ் சூப்பர். எப்பயுமே எல்லாரும் கோவில்களுக்கு போவாங்க. என்னோட ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, நானும் இந்த வழிபாடு பண்ணிட்டேன், இந்த பரிகாரம் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ஒரு 100ல் ஒரு 10 பேருக்கு தான் நடக்குது. 90 பேருக்கு அந்த விஷயங்கள் நடக்கிறதில்ல. ஏன் என் ஜாதகத்தில் மட்டும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லாருமே ஒரு கேள்வியும் முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு உங்களோட பதில்னா என்னவா இருக்கும்? நிச்சயமா. இப்போ பொதுவாகவே நம்ம ஆதன்லேயே நான் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயே பார்த்துருக்கீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஜாதகம்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் லக்ன புள்ளி சந்திரன் உங்கள் நட்சத்திரம் இதை பார்த்துக்கோங்க. அது எதனா ப்ராப்ளமில் இருக்கான்னு பாருங்கள். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஒன்று இருக்குமா. இப்போ ஒரு வைரலாக கூட ஆயின்ட்டுருக்கு மாந்தி அப்படிங்கிறது. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. மாந்தி கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாதகத்துலேயும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி மாதிரி மாந்தி மட்டும்தான். மாந்தி அவ்வளோ ஸ்ட்ரகிளான ஒரு விஷயமானா ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். மாந்திங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இது நிறைய பேர் நிறைய அஸ்ட்ராலஜரே இப்போ பார்த்திங்கன்னா மாந்தி கோடீஸ்வர யோகம், மாந்தி பணம் சம்பாதிப்பது எப்படி இப்படிலாம் சுத்த ஹம்பக். இன்ஃபேக்ட் எனக்கு பார்த்துட்டு ரொம்ப கோவம் வருது. ஒரு விஷயத்த தெரிஞ்சால் சொல்லணும், தெரியலன்னா சொல்லாமல் இருக்கணும். யாரையும் எனக்கு குறை சொல்கிறது பிடிக்காது. யாரு குறை சொல்கிறதுக்கும் யாருமே பெரிய ஆளும் கிடையாது. இருந்தாலும் ஒரு நட்சத்திரம் இருக்கா, ஒரு அஸ்வினி இருக்கா, அதை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கணும். என்ன நாமயோகங்கள்லாம் என்ன, திதினா என்ன, கர்ணம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம பேசணும். மாந்தின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ராகு கேதுக்கள் சனி பகவான் இவங்க எல்லாமே ஒரு தீய கிரகம்னு நம்ம சொல்கிறோம். ஒரு தீய கிரகம் இல்லை, ஒரு மோசமான கிரகம்னு சொல்கிறோம். அப்போது அவர்களுக்கு கூட ஒரு நல்ல சைடு இருக்குமா, ஓகேங்களா. எல்லாத்த விட பார்த்திங்கன்னா இப்போ ராகு கொடுக்குறாருன்னா அவர் கெடுக்கவும் செய்வார், கொடுக்கவும் செய்வார். ராகு பிரம்மாண்டமாக வாழ வைப்பார். சனி பகவானும் பார்த்திங்கன்னா அரசாங்க பதவியிலேருந்து பணம்லேருந்து எல்லா விஷயமும் உங்களுக்கு கொடுக்கவும் செய்வார், இழக்கவும் செய்வார். கேது இது 2த்தை விட மிக மிக கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா கேது. குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்கெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்மளுக்கு தீய கிரகங்கள்னு சொல்லும் போது இந்த 3 பேர். அப்போ இந்த 3 பேருக்குமே ஒரு நல்ல ஃபேஸ் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல முகமே இல்லாதது பார்த்திங்கன்னா மாந்திமா. நம்ம உடம்புல இருக்கிற பஸ் இருக்கு இல்லையா, சீழுன்னு சொல்லுவோம், அதுதான் மாந்தி. அப்போ மாந்தி எங்கே இருக்கோ அந்த இடத்துல அந்த கட்டத்தையும் அந்த உறவுகாரத்தையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4ல் மாந்தின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக தாயை கெடுக்கும். அல்லது பார்த்திங்கன்னா அந்த 4க்குடையது பார்த்திங்கன்னா இதயம்னு சொல்லுவோம். அந்த இதய ப்ராப்ளம் 100% அவர்களுக்கு இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய நோயாக இருக்கட்டும், உங்கள் உறவுக்காரர்கள் அதாவது உங்கள் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, குழந்தை எது பாதிக்க போகுதுன்னு இண்டிகேட் பண்ணுறது தான் மாந்தி. நிறைய கர்மாக்கள் பண்ணதுனால தான் மனித பிறவியே. நீங்கள் கர்மா பண்ண சுத்த ஜாதகம்னு ஒன்று இல்லவே இல்லை.
ஒரு முகூர்த்த நாள் சுத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு முகூர்த்த நாள்னு தேவர்களுக்கே கிடையாது. எல்லா நாள்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்போ நீங்கள் ப்ராப்ளம் தப்பு பண்ணவே தான், கர்மா பண்ணவே தான் மனித பிறவியை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் போன பிறவியில் என்ன மாதிரியான கர்மா பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எதனால் இந்த பிறப்பு எடுத்திருக்கீங்க, எதனால் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கீங்க, இதெல்லாம் இண்டிகேட் பண்ணுறது தான் ராகு கேதுகள், சனி பகவான், மாந்தி. இதை முதல் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா? அப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஃபஸ்ட்டு மோசமானது நார்மலாகவும் இருக்கும். நார்மலாக எனக்கு வந்து முட்டி வலி, எனக்கு வந்து கண் பார்வை கொஞ்சம் மங்கலாக இருக்குது, இதெல்லாம் வந்து நார்மல். ஓகேங்களா? கேன்சர் வரக்கூடிய அளவுக்கு இண்டிகேட் பண்ணுறது நிச்சயமாக வந்து இந்த செவ்வாய் மாந்தி, அஷ்டவர்க பரல்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் தான் இண்டிகேட் பண்ண. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தா ஒரு செகண்ட்லேயே வந்து இவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்ல முடியும். அது சொல்கிறது தான் மாந்தி. அப்போது இந்த 1ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்து வரைக்கும் உங்கள் வீட்டில் வந்து எந்த வீட்டில் மாந்தி இருக்குது. இதில் ரொம்ப மோசமானது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட இணைவில் இருக்க மாந்தி, லக்னத்தில் இணைவில் இருக்க மாந்தி, மேஷ வீட்டில் இருக்கிற மாந்தி. இது ரொம்ப மோசமான, ஏன்னா அது வந்து செவ்வாயோட கலந்த மாதிரி. செவ்வாய்னா ரத்தம், அந்த ரத்தத்தோட கலந்த மாதிரி மாதிரி. அப்போது ஒரு ஜாதகத்தில் நீங்கள் டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மாந்தி தான். மாந்தி எந்த இடத்துல இருக்கோ அந்த வீட்டை வந்து கெடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருக்கு 2ஆம் இடத்துல இருக்குன்னா குழந்தை வளருது அப்படின்னா அவங்களுக்கு குடும்பம்னு ஒன்று உண்டாகும் போது இவர்களுக்கு நோயோ அல்லது வருமானத்தில் வந்து தடங்களோ, இப்போ ஒரு 10ஆம் இடத்துல மாந்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எத்தனை வேலை செஞ்சாலும், உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, மான் இருக்கும், அது உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குன்னா 10ஆம் இடத்துல இருக்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், ஒன்று வேலையில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா எத்தனை பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்களால முன்னேறவே முடியாது. இந்த வேலைக்கு போகிறவங்களுமே சரி, மற்றவங்களால வந்து ப்ராப்ளத்தில் சிக்கிறவங்க, டென்ஷன் படுத்துறவங்க, நிம்மதியாக உட்கார முடியாது ஆஃபீஸில், இல்லை வேலை கிடைக்காது. அரசாங்க உத்தியோகத்துக்கு நிறைய வாட்டி ட்ரை பண்ணுவாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக 10ஆம் இடத்துல இருக்கிற மாந்தி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக டிஃபால்ட்டாக சரி பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மாந்தி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாம யோகமில் வந்து பார்த்திங்கன்னா நாம யோகம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னது? நாம யோகம்ங்கிறது பஞ்ச அங்கம்மா. எப்படி வந்து திதி இருக்கோ, எப்படி கரணம் இருக்கோ, நம்ம நிறைய இனிமேல் சொல்லுவோம் நம்ம மக்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நாம யோகம் இருக்குது. அந்த நாம யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்கள் மாதிரி 27 நாம யோகங்கள்மா. அந்த 27 நாம யோகங்களில் வந்து பார்த்திங்கன்னா வியாதிபாதம், கண்டம், அதிகண்டம், விஷ்கம்பம், இந்த மாதிரி ஒரு 4 நாம யோகங்கள் இருக்குது. இந்த நாம யோகங்கள் யாருக்காவது இருந்தாலுமே சரி, அவர்கள் நிச்சயமாக வந்து இந்த நான் சொன்ன இல்லையா, இந்த லக்ன மாந்தி, சந்திரனோட மாந்தி, அண்ட் வந்து மேஷ வீட்டில் மாந்தி, அண்ட் அதை விட ஒரு படி மேலே வியாதிபாதம், கண்டம், அதிகண்டம், விஷ்கம்பம், இந்த 4 நாமயோகங்களில் பிறந்தவங்க வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள். எதனால் அப்படின்னா அதில் ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வியாதிபாதம் தான். எதனால் அப்படின்னா இவர்கள் வந்து அந்த வியாதிபாதம்னு ஒன்று வந்துருச்சுனாலே இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக எடுத்துக்க வேண்டாம், ஆனால் பண்ணுறவங்க இருக்க தானே செய்கிறாங்க. இன்றைக்குமே எத்தனையோ இடத்துல கொலை நடந்துட்டு தானே இருக்குது. அந்த கொலையாளி வந்து நம்ம வந்து ஜெயிலில் பிடிச்சி போடுறோம், தப்பிச்சு போகிறாங்க, இல்லை இறந்து போகிறாங்க, இல்லை கொஞ்ச நாள் கழித்து விடுதலை ஆகி வராங்க, வாட் எவர் என்ன, அவங்க அடுத்த பிறவின்னு ஒன்று எடுப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வியாதிபாதத்துலேயோ கண்டம்லேயோ அதிகண்டம்லேயோ பிறப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொன்று, ஒரு கர்மாலேயே நம்ம ஒரு மோசமான கர்மாவில் பிறந்துட்டோம். நீங்கள் நிறைய பேர் இப்போவும் பார்ப்பீங்க, பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்குமே கஷ்டப்பட்டு இறந்து போகிறவங்க, என்ன பிறவியோ இது, நான் பார்த்து இவங்கெல்லாம் நல்லாவே இருந்ததுலாம் நம்ம ஒரு சிலரை வந்து பார்ப்போம். அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்த பிறவியும் அதே கர்மாவில் பிறப்பாங்க, திருப்பி இறப்பாங்க, திருப்பி அடுத்த பிறவி அதே கர்மா. இந்த 4 குறைந்தது 4 பிறவியாக ஒரே கர்மாவில் இருக்கிறவர்கள் தான் இந்த வியாதிபாதத்தில் பிறப்பாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம்னு பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய விஷயம் சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு நம்ம ரொம்ப பயங்கரமாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த நாம யுகத்துக்கு வந்து நீங்கள் வந்து பரிகாரங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில ஸ்தலங்கள் இருக்குது. ஏன்னா பரிகாரம்னு சொல்லும் போதே நமக்கு வந்து பயமாக இருக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு சில ஸ்தலங்கள் இருக்குது. ஸோ அந்த ஸ்தலங்கள் போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா அது கோடீஸ்வர யோகமாக மாறிடும். வியாதிபாதம்ங்கிறது என்னன்றது அங்கே போனீங்கன்னா நீங்கள் நான் சொல்கிறத விட ரொம்ப பெருசாகவே சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி, ஒன்று அது அடுத்த ஜெனரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தி தான் அது உயிரை எடுக்குமே. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச என்னோட உறவினர்களோட குழந்தை தான் பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து பார்த்திங்கன்னா கால் விரல்கள் 2 விரல்கள் வந்து எடுத்துட்டாங்க, அழுகி போய். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வியாதி பாதம், அதோட பேர் பாருங்க, வியாதி
பாதம் எப்படியெல்லாம் இண்டிகேட் பண்ணுதுங்க. ஜோதிடம் வந்து ரொம்ப எளிமையானது. அப்படியே நேச்சுரலாக அப்படியே நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ்லி நடந்ததை வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னாலே ஜோதிடம் எவ்வளவு பெரிய உண்மைன்றது நம்மளுக்கு வந்து புரியும். ஸோ இந்த மாதிரி வியாதிபாதம், கண்டம், அதிகண்டம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா விஷ்கம்பம், இதில் பிறந்தவர்கள் நிச்சயமாக வந்து நீங்கள் ஒரு ஐசியூ பேஷண்ட். தயவு செய்து யாருக்காவது இருந்ததுன்னா உங்கள் ஜோதிடர்கள்கிட்ட பார்த்து அதுக்கான தெளிவான பரிகாரங்கள் பண்ணுங்கள். பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில், ஏன்னா அந்த பித்ருக்களோட கர்மாக்கள் அவங்களுக்கு சரியாக திதி தர்ப்பணம் கொடுக்கல, குலதெய்வத்தை வேண்டலை, இவங்கெல்லாம் தான் இந்த நாமயுகத்தில் பிறப்பாங்க. நாட் ஒன்லி இது, தாய் வழி, தாய் வந்து சூசைட் பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு கர்மா இருக்குது, தாய் சூசைட் பண்ணுறாங்க, தாய் வழி வந்து கஷ்டங்கள், தாய் வழி உறவுகளை எதுவுமே சரியில்லை அப்படின்னா அவங்களோட நாமயுகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாமயுகங்களில் இருக்கும். எனக்கு வந்து அம்மாவால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை மேடம், எங்கள் அம்மா இந்த நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்களே. ஸோ இந்த மாதிரியான மல்டிபிள் விஷயம் இருக்குது. அது எதில் இருக்குது, அந்த வந்து பார்த்திங்கன்னா வியாதிபாதத்துக்கு யோகி அவயோகின்னு இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வியாதிபாதம்ன்றப்போ நம்மளுக்கு வந்து ராகு வந்து யோகி, சுக்ரன் வந்து அவயோகி. அப்போ கம்ப்ளீட்டாக இது வந்து பெண்களுக்கு நிறைய துரோகங்கள் செஞ்சுருக்காங்க, கூட பிறந்தவங்களோட சொத்தை அபகரிச்சிருக்காங்க, இது எல்லாமே இண்டிகேட் பண்ணிடுமா. எங்கேயுமே வந்து பிக் பாஸ் வீடு மாதிரி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. நம்ம செஞ்ச ஒவ்வொரு கர்மாவும் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் எவ்ரி திங் வந்து கவுண்டபிள். அது ரிட்டன் நமக்கு தான் வந்து அது வந்தே தீரும். ஸோ இந்த நாமயுகத்தில் பிறக்கிறவர்களும் ரொம்ப ரொம்ப மோசமான கர்மாக்களை அனுபவிக்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இதை தவிர வேறு ஏதாவது உண்டா? நிச்சயமா இது மாந்தி அண்ட் வந்து நாமயோகம் சொன்னேன். அடுத்தது ஒரு மோசமானது, நம்ம இன்டர்வியூ கொடுத்தாச்சு இருந்தாலும் அதையும் சொல்கிறேன், கண்டாந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். கண்டாந்திரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடியும், ஆரம்பம் முடிவு. நம்ம வந்து மேஷ மண்டலம், கடக மண்டலம், தனுஷு மண்டலம்னு இருக்குது. அதில் வந்து ஆரம்பம் முடிவு வந்து பார்த்திங்கன்னா அது 0 டிகிரி டு இந்த மாதிரி ஆரம்பம் வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரி தான். அது வந்து அந்த மேஷ மண்டலம் முடிகிற இடத்துல கடகம்ல வந்து பார்த்திங்கன்னா ஆயில்யம் 4, அகெயின் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மகம் 1ல், அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே கேட்டை 4ல் முடியும். அந்த மாதிரி ஆரம்பம் முடிவு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அறுபட்ட இது, அது ரொம்ப தீவிரமான ஒரு கர்மாவை கொண்டு இருக்கிறது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து எதையுமே வந்து லைக் நம்ம மறைச்செல்லாம் பேசுகிறதே கிடையாது, ஏன்னா மக்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அஸ்வினி 1ல், அஸ்வினி 1ஆம் பாதத்தில் உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்குதுன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் மோசமான கர்மா இந்த அஸ்வினி 1. எதனால் அப்படின்னா இந்த அஸ்வினி 1ம் கேட்டை 4ம், அஸ்வினி 1 அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகம் 1, தனுசில் மூலம் 1. இந்த கிரகம், இதில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா நீங்கள் இமீடியட்டாக ஜோதிடம் பார்த்துங்க, உங்கள் ஜோதிடரை போய் பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கோங்க. அஸ்வினி 1ங்கிறது தெய்வ சாபம்மா, மகம் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பித்ருக்களோட சாபம், மூலம் 1 வந்து பார்த்திங்கன்னா குருவோட சாபம். நிறைய துரோகங்கள் நம்ம நிறைய டே டு டே லைஃப்பில் நிறைய பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போன உடனே அது வந்து கர்மாவாக மாறுது. ஓகேங்களா. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம கடகத்தில் இருக்கிற ஆயில்யம் 4 வந்து பார்த்திங்கன்னா விதவைகள் சாபம், கேட்டை 4 வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண் சாபம், ரேவதி 4 வந்து பார்த்திங்கன்னா கன்னி பெண் சாபம். இப்போ பெண்கள் இருக்காங்க, அப்போம்மா இந்த பெண்களுக்கு பண்ணுறதா சாபம் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நீங்கள் ஒரு துரோகம் பண்ணுறீங்க, இல்லை கஷ்டப்படுத்துறீங்க, இல்லை அவமானப்படுத்துறீங்க, இல்லை அவங்கள போட்டு தேவையான, நம்ம ஒரு ஜீன்ஸ் படத்தில் கூட பார்த்துருப்போம், அந்த கர்ப்பிணியாக இருக்கும் போது கடைசியாக டெலிவரி டைமில் வந்து. ஸோ இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் ஹெவியான கர்மாக்கள்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு நார்மலாக இருக்கிறவங்கள நம்ம அந்த மாதிரி பண்ணோன்னா அவங்க எழுந்திரிச்சு போயிட்டு அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. ஸோ அந்த கர்ப்பிணி அந்த டைமில் வந்து பண்ணுறது. அப்புறம் அந்த கன்னிப்பெண் சாபம், கன்னிப்பெண் தீட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறத நம்ம கேள்வி. எதனால் ஒரு பெண்ணுனா வந்து பேயும் இறங்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழி. பெண்களுக்கு வந்து ஆண்கள் தான் காவல் இருக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கு பெண்கள் நிச்சயமாக மரியாதையும், அவர்களுக்கான ஆண் தான், பெண் தான். ஏன் பெண் வந்து ஆணாக பிறந்திருக்கலாமே, ஆண் வந்து பெண்ணாக பிறந்திருக்கலாமே. ஸோ இந்தந்த விஷயத்த ஒரு லிமிட்டை தாண்டி நம்ம போகும்போது அது கர்மாக்களாக மாறுது. அப்போ அந்த கர்மாக்களை நம்ம 100% இது நமக்கு தெரியாது இல்லையா, நமக்கு தெரிஞ்சதுதான் நம்ம மாற்றிக்க போகிறோம், நம்ம பண்ணியிருக்க போகிறதில்ல. இந்த பிறவியில் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அவங்க போன பிறவியில் ரொம்ப ஆடி இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. இதுக்கு மேலே ஆடினா முடிஞ்சிடும். அதனால் ஒரு சிலருக்கு வந்து இது எல்லாமே கடவுளோட கணக்கு. நம்ம எதனால் இப்படி, எதனால் அப்படி, இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் அட்வான்ஸ் சயின்ஸ் தான் வந்து அஸ்ட்ராலஜி.
புரியுதுங்களா? இன்னும் 1000 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ஒரு அப்டேட்டடாக இருப்போமோ அதெல்லாம் ஆல்ரெடி கிரகங்களில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம சாதிக்க கூட யோசிக்க கூட முடியாத ஒரு விஷயத்த சாதிச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இல்லாத தேவையில்லாத ஒரு விஷயம்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரனோட இடைவேளைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இடைவேளை தான் வந்து பார்த்திங்கன்னா திதியாக இருக்கட்டும், கரணமாக இருக்கட்டும், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாம யோகங்களாக இருக்கட்டும், நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த சூரியன் சந்திரனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ ஜூபிட்டர் தான், அதாவது குரு பகவான் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய கிரகம். குரு பெயர்ச்சி இப்போ நடந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் அந்த பெயர்ச்சி அப்போ பார்க்குறது, ஒரு புத்தாண்டு வரும்போது பார்க்குறது, இதெல்லாம் ஜாதகங்கள் பார்த்து என்னோட தசா புத்தி எல்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்து அப்போ வந்து பார்க்கும் போது தெரியும். இது கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்லாமே இருந்தாங்க. நீங்கள் இது பண்ண என்ன சொன்னால் வந்து பயப்படுவாங்களோ, இல்லை வந்து சொல்ல தேவையில்லை, ஒரு அலட்சியம் கூட சொல்லலாம், சொல்ல தேவையில்லை. இப்போ எல்லாருமே நம்மளை விட நம்மளுக்கு பார்க்க வரவங்க வந்து அவங்க எல்லாமே சொல்கிறாங்க, மேடம் எனக்கு 6 கூடியனோட தசா 12 கூடியன் புத்தி அப்படின்றாங்க. ஸோ ஓகே, ஸோ ஜோதிடர்களுக்கு தான் தெரியும் உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்கா, சரி பண்ண முடியுமா, சரி பண்ண முடியாதா, இதெல்லாமே ஜோதிடர்களுக்கு தான் தெரியும். அதற்காக தான் இத்தனை வருஷங்கள் வந்து நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரியான நான் சொன்னேன் இல்லைங்களா, மாந்தி நாம யோகங்கள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டாந்திர நட்சத்திரம், இது வந்து நிச்சயமாக மோசமான ஒரு ஜாதக அமைப்பு. இன்னொன்று இதை பண்ணிட்டீங்கன்னா யோகங்களாக மாறும், அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு இன்டர்வியூலும் வந்து உட்காந்து கத்தி கத்தி சொல்லின்னு இருக்கேன். நிறைய பேர் இப்போ மாற்றிருக்காங்க, நிறைய பேருக்கு புரியுது. நம்ம இன்டர்வியூ பார்த்தே நிறைய மாந்தி சரி பண்ணியிருக்காங்க. டீஃபால்ட்டாக எல்லாருமே சரி பண்ண வேண்டியது மாந்தி. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிங்கனாலே நம்ம எல்லாரும் எதுக்கு ஓடுறோம், ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்கு. சாப்பிடாம நிறைய ஆஃபீஸ் கோயிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிடாம உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நின்று கஷ்டப்படுறதுக்கு, வெறும் சாப்பிட்டுட்டு சாகிறதுக்கா? இல்லையே, வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதிக்கணுங்கிறதுனால தானே. ஸோ அவர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நீங்கள் சரி பண்ணிட்டு வரும்போது சூப்பராக வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ஒரு சந்திரன் வந்து சரியில்லைன்னா மென்டலி அவங்க சரியாக இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ சந்திரனை சரி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் சரியாவீங்களே தவிர நீங்கள் எத்தனை மேலே வந்து என்னதான் அலங்காரம் பண்ணிங்கனாலும் அது சரியாகாது. இந்த ஜாதகத்தில் தான் உங்களோட அப்பா அம்மா யார், உங்கள் கூட பிறந்தவங்க யார், உங்கள் ஹஸ்பண்ட் யார், ஒய்ஃப் யார், உங்கள் குழந்தைங்க யார், உங்கள் சம்மந்தி யார், உங்கள் தாத்தா பாட்டி யார், எல்லா டீட்டெயிலும், உங்களோட அடுத்த பிறவி எப்படி இருக்கும், உங்களோட போன பிறவி எப்படி இருக்குது, எதனால் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே தெரியும். இதெல்லாம் தாண்டி இது வந்து பேசிக் நான் சொன்னது. இதெல்லாம் தாண்டி ராகு கேது மிட் பாயிண்ட்னு இருக்குது, ராகு கேது வந்து அச்சுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும். ஜாதகத்துல தான் தெரியும். நம்ம தலைவலிக்கு வந்து காலில் மருந்து போட்டு, கால் வலிக்கு வந்து வயிற்றுல மருந்து போட்டால் அது சரியாகுமா? அப்போ உடம்பு ஃபுல்லாக மருந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? சரி ரேண்டமாக நான் எல்லாத்துக்கும் பண்ணிடுறேன் அப்படின்னு பண்ண முடியுமா? பஞ்சபூத வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் என்னோட கிளைண்ட்டுக்கெல்லாம் சொல்லுவேன், ரொம்ப சாமியை கும்பிடாதீங்கன்னு வேணான்னு. 2 நிமிஷம் தான். காலையில் எழுந்திருக்கிறீங்களா, ஜஸ்ட்டு ஒரு சும்மா நெய்வேத்தியம் வைக்கிறீங்களா, ஒரு தீபாத்திரம் காட்டுறீங்களா, 2 செகண்ட் மேலே நீங்கள் நிற்கக்கூடாது. அதுவும் இந்த ரொம்ப சாமி பத்தின்னு சொல்கிறவங்களெல்லாம் சொல்லிவிடுவேன், நீங்கள் பக்கமே போகக்கூடாது, நீ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கோயிலுக்கே போகணும் அப்படின்றவேன். ஸோ வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், ஜாதகத்தில் இருக்க அமைப்பை சரி பண்ணிக்கோங்க. நிறைய நம்மளோட இலக்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் தான். ஏன்னா ஒரு விஷயம், இந்த விஷயம்லாம் பேசிக்காக தெரிஞ்சால்தான் அவர்கள் வந்து நிச்சயமாக வந்து மாற்ற முடியும். ஸோ அந்த ஒரு கான்செப்டை நோக்கி நம்ம போயின்னு இருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மாற்றினீங்கனாலே நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இருக்கும். இப்போ நீங்கள் நாமயோகத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, ரொம்ப கொடிய நோய்கள்லாம் வரும், அவங்க 4 ஜென்மத்துக்கு பிறப்பெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது மாற்றும் போது அது அப்படியே கோடீஸ்வர யோகமாக கிளிக் ஆகும். நீங்கள் அது எப்படி மேம் நாம யோகத்துல இருந்து கோடீஸ்வர யோகம்ன்றது எப்படி வரும்? இப்போ வந்து ஒரு ஓட்ட பக்கெட் இருக்குங்க ஷாம்லா, சரிங்களா? நீங்கள் தண்ணி பிடிச்சிட்டே போகிறீங்க. இது வந்து ஒரு பழைய ஒரு பழமொழியோ டைலாகோ வாட் எவர், பழைசு தான். ஆனால் அந்த தண்ணி எடுத்துட்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் அந்த பக்கெட்டில் இருக்க ஓட்டையை அடைச்சா தானே தண்ணி நிற்கும். அந்த ஓட்டையை அடைச்ச அந்த அடையாளம் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் போகிறீங்க, பார்க்காம நீங்கள் போயிட்டீங்கன்னா எப்படி போவீங்க? பார்த்து ஸ்லோவாக ஏற்றி இறங்குனே அப்படி இருப்பீங்க. பார்க்காம போனால் வண்டியும் நம்மளும் சேர்ந்து ஜம்ப் ஆகலாம், ஆப்போசிட்டில் விழலாம், இல்லை விழாமல் நார்மலாக போகலாம், வாட்டர் என்ன வேணால் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இது எல்லாமே. நான் திருப்பி சொல்கிறது ஒரு சும்மா ஒரு மேஜிக் மாதிரி, ஏதோ ஒரு ரேண்டமாக சொல்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து எல்லாமே உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்மா, ஒவ்வொருத்தரும் யூனிக். அப்போ உங்களோட ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் தனியாக இருக்கும் போது
உங்களுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்கள் கடமை. உங்களுக்கு அதுக்கு அடுத்து வந்து என்னென்ன தரணுங்கிறது வந்து கடவுளுக்கு தெரியும். அப்ப இந்த விஷயத்த சரி பண்ணும் போதே பித்ருக்களோட கர்மாக்களால தான் இந்த நாமயத்திலே பிறக்கிறாங்க. அப்ப அதை சரிப்படுத்தும் போதே, சரியான தர்ப்பணங்கள் இதெல்லாம் கொடுத்து சரிப்படுத்தும் போதே இங்க வந்து பாசிட்டிவ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இது மட்டும் கிடையாது, சாதாரணமாகவே எங்க வந்து உங்களுக்கு மைனஸ் இருக்கோ அங்கே ப்ளஸ் இருக்கும், எங்கே ப்ளஸ் இருக்கோ அங்கே மைனஸ் இருக்கும். நார்மலாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து கெட்டது நமக்கு நடக்குதுன்னா ஒன்று அது நம்ம முடிக்கிறதுக்காக இருக்கும், இல்லைன்னா நம்மளை சரியான ஒரு வழியில் நடக்கிறதுக்காக இருக்கும். அது எல்லாமே நம்ம இறைவன்கிட்ட கொடுத்தணும். அதையும் நம்ம எடுத்து பார்க்கணுன்னா பார்த்துடலாம். இருந்தாலுமே சொல்கிறேன், நம்ம சரணாகதி அடைகிறது மட்டும்தான். ஓம் நம சிவாய. நான் எல்லா கிளைண்ட்டுக்கும் சொல்கிறது தான் ஓம் நம சிவாய. சரணாகதி அடைங்க. உங்களோட ப்ரீவியஸ் பர்த் கர்மா தான் உங்களோட ஜாதகத்தில் இப்போ இண்டிகேட் ஆகிட்டுருக்கு. அதை சரி பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா இதை அந்த நெகட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். இதுதான் சிம்பிள் ஃபார்முலா, அவ்வளோதான். ஆனால் பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசும்போது கர்மா அப்படிங்கிற ஒன்று இருக்குது. நிறைய பேர் சொல்கிறது என்ன, கர்மா இருக்கா, அன்னதானம் போடுப்பா, மோர் கொடுப்பா, அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் மேம்? ஒரு தயிர் சாதமோ இல்லை ஒரு மோரோ கொடுக்கறதுனால நம்மளோட வாழ்க்கை மாறிடும்னு நம்புறீங்களா? நிச்சயமாம்மா. ஒரு வயிறுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சரி நம்ம எல்லாமே ஓடுறது ஓடிறது எல்லாமே எவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவருக்கும் பசிக்கும். ஓகேங்களா? எல்லாருக்குமே பசிக்கும். இப்போது ஒரு விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ ஷாமலா வந்து இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒருத்தருக்கு வந்து 10 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து வேற யாருக்கும் கிடையாது. ஒரு தானம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷாமலாக்கே அந்த 10 ரூபா வந்து ரிட்டர்ன் வந்து எப்படி வேணால் வரும். அது 10,000 ரூபாவும் 10 கோடியாகவும் வரும். எந்த டைமில் ஷாமலா பண்ணாங்க ஒருத்தங்களுக்கு ஹெல்ப்பு, புரியுதுங்களா? இந்த உலகமே வந்து இயங்கிட்டு இருக்கிறது, இன்னமும் இவ்வளோ நடந்தாலும் என்ன நடந்தாலுமே இயங்கிட்டு இருக்கிறது அன்புங்கிற ஒரு விஷயத்தினால தான். இன்னும் அன்பு செலுத்துகிறவங்க இருந்துகிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கும் வந்து அன்பால் தான் மாறி இருக்கு. இது சொன்னால் முட்டாளுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயப்படவே வேண்டாம். அன்பு செய்கிறவங்களை ஏமாற்றிட்டு போனால் உங்களோட கர்மாவை அவங்க வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. தான தர்மங்கள், அதுவும் எஸ்பெஷலி வந்து உணவு தானம். ஒருத்தங்களுக்கு வந்து எடுத்த உடனே வந்து 1 லட்ச ரூபாவோ 2 லட்ச ரூபா பண்ண முடியாது. ஆனால் ஒரு 20 ரூபா கொடுத்து ஒரு இட்லி வாங்கி கொடுக்க முடியும் இல்லையா? என்ன தானம் நீங்கள் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். நீங்கள் கல்வி தானமும் பண்ணலாம், கண் தானமும் பண்ணலாம், உடம்புல இருக்கிற பார்ட்ஸும் தானம், என்ன வேணால் பண்ணலாம். இதில் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் ரோட்டில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கி தர முடியும். ஒரு நாய்க்கு சாப்பாடு வைக்கிறாங்களா, அதுவும் ஒரு உயிர் தானே. ஒரு மீனுக்கு வந்து ஒரு பேக்கெட் பொறி போடுறோம், ஒரு 1000 மீன் சாப்பிடுது, அதுவும் தானம் தானே. ஸோ இந்த என்ன தானங்கள் பண்ணாலும் உங்களுக்கு தான் அது ரிட்டன், உங்களோட ஆத்மாக்கோ உங்களுக்கு தான் ஏதோ ஒரு பிறவியில் உங்களுக்கு ரிட்டன் வருதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தானம் இருக்கான்னா நம்ம கேட்குறதே தப்பு ஷாம்லா. நிச்சயமாக இருக்குது. அதுவும் மிக மிக புனிதமானது அன்னதானம். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றிம்மா.